ராகுல் காந்தி வந்து ஜனநாயகன் படத்துக்கு ஆதரவு சொல்றாரு. பராசக்திக்கு ஏன் சார் சொல்லலை? ஏற்கனவே திமுகவில் வந்து கூட்டணியில் காங்கிரஸ் இந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, டுவர்ட்ஸ் விஜயை நோக்கி போகிறது மாதிரி சில நிர்வாகிகள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சூழ்நிலையில் இதை சொல்லியிருப்பது இந்த படம் இந்த காலகட்டத்திற்கு இளைஞர்களுக்கு ஒரு மீள் ஆய்வு செய்வதற்காக அல்லது அதை பற்றி தெரிந்து கொள்வதற்காக அவங்க எடுத்திருக்காங்க. அப்படி தான் நம்ம பார்க்கணும். எந்த ஒரு மத்திய அரசுமே இதுக்கு இப்போ ரெண்டு அரசுமே யார் ஆட்சியில் இருந்தாங்களோ மத்திய அரசு என்பது இந்த மொழி கொள்கையில் வந்து பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகள் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. மோடி அவர்களை வந்து வழக்கம் போல அவர் வந்து விமர்சிச்சிருக்காரு. வந்து தமிழ் மக்களுக்கு வந்து எதிராக வந்து செயல்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்ற காலத்திலிருந்தே அவர்கள் பாஜகவை விமர்சிப்பதற்கு இது ஒரு களமாகவும் பயன்படுத்துகிறார்கள். தாவகா கூட வந்து காங்கிரஸ் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்கன்னு ஒரு இடத்துல வந்து சொல்றாங்க. காங்கிரஸ் இதை வந்து பெருசா யாரையும் கண்டித்தது மாதிரி இது வரைக்கும் எதுவும் வரல. ஆனால் இறுதி முடிவு வந்து இவர்கள் தான் எடுப்பாங்க. ஆனால் சில தொண்டர்கள் தாவேகா பக்கம் போறதுக்கு விருப்பம் தெரிவித்திருப்பதும் உண்மைதான். செலவு பெருந்தகை மாதிரியான ஆட்கள் வந்து திமுகவோட ஒன்றா இணையும், ஒன்றை எப்பவும் இருப்போம், வெற்றி கூட்டணி இந்த நீங்க சொன்ன மாதிரியே தான் சொல்லிட்டு இருக்காங்க. எதுவும் வாய்ப்பு இருக்கா உடையறதுக்கு? தொகுதியை அதிகப்படுத்தி வாங்குறதுக்கான ஒரு முயற்சியாக கூட இருக்கலாம். அது கொஞ்சம் பயங்காட்டி பார்க்கலான்ற மாதிரியா இருக்கலாம். ஏன்னா இதுவரை ஆப்ஷன் இல்லை, ஒரு சாய்ஸ் தேர்வாக மற்ற கட்சி இல்லை. ஆனால் இப்போ ஒரு விஜய் வந்திருக்கு. ஏன்னா முன்னாலெல்லாம் வந்து எப்பவுமே இருதுருவ அரசியல் தான் நடந்திருக்கிறது. விஜய் வந்திருப்பதனால் சில சலசலப்பு இருக்கிறது. காங்கிரஸ்ல பாத்தீங்கன்னா வந்து எம்எல்ஏக்கள்லாம் வந்து சைலண்டா இருக்க மாதிரி இருக்கு. எம்பிக்கள் மட்டுமே வந்து இந்த கூட்டணி விவகாரங்கள்ல வந்து ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. எம்எல்ஏக்கள் தெரிவிக்கும் போது திரும்ப ஏன்னா அந்த கூட்டணியில வந்து திரும்ப தேர்தலை சந்தித்தால் அதில் வந்து எப்படி நமக்கான ஒரு ஆதரவு கிடைக்கும், அதனால கூட அவங்க வந்து சைலண்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் ரமேஷ் பாபு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ராகுல் காந்தி வந்து ஜனநாயகன் படத்துக்கு ஆதரவு சொல்றாரு. பராசக்திக்கு ஏன் சார் சொல்லலை? தற்போதைய சூழ்நிலையில் இது சொல்லியிருக்கிறது வந்து ஒரு முக்கியத்துவம் பெறத விஷயமாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா ஏற்கனவே திமுகவில் வந்து கூட்டணியில் காங்கிரஸ் இந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, டுவர்ட்ஸ் விஜயை நோக்கி போகிறது மாதிரி சில நிர்வாகிகள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சூழ்நிலையில் இதை சொல்லியிருப்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக தான் கருதப்படுகிறது. ஆனால் பராசக்தி படம் இந்த ஹிந்தி எதிர்ப்பு அந்த ஒரு காலகட்டம் ஒரு பீரியட் ஃபிலிமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அதில் ஒரு நெருடல் இருக்கா என்னன்றது ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா படத்துல வந்து வசனங்கள் வந்து காங்கிரஸுக்கு வந்து எதிராக இருக்கிறதா வந்து சொல்றாங்க சார். அது மாதிரி ஏன்னா அந்த பீரியட் ஃபிலிம்னால அந்த காலகட்டத்தில் குறிப்பிட்ட காலகட்டத்தில் நடந்த விஷயங்களை தான் காட்சிப்படுத்தியிருக்காங்க. அதனால அவங்களுக்கு தங்களுக்கு எதிரானது. ஆனால் இந்த படம் இந்த காலகட்டத்திற்கு இளைஞர்களுக்கு ஒரு மீள் ஆய்வு செய்வதற்காக அல்லது அதை பற்றி தெரிந்து கொள்வதற்காக அவங்க எடுத்திருக்காங்க. அப்படி தான் நம்ம பார்க்கணும். எந்த ஒரு மத்திய அரசுமே இதுக்கு இப்போ ரெண்டு அரசுமே யார் ஆட்சியில் இருந்தாங்களோ மத்திய அரசு என்பது இந்த மொழி கொள்கையில் வந்து பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகள் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அதை மையமாக வைத்து கூட எடுத்திருப்பார்கள். ஆனால் இந்த பராசக்தி படம் அந்த குறிப்பிட்ட காலத்தில் நடந்த சம்பவங்களை பதிவு பண்ணியிருக்கிறதுனால இந்த மாதிரி நினைக்கலாம். அவங்க காங்கிரஸ்ல இருந்து நம்மளை தான் வந்து இதை விமர்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி தான் நான் பார்க்குறேன் இந்த இது. ஓகே சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கலாச்சாரத்தின் மீதான தாக்குதல்ன்ற அந்த வார்த்தைகள்லாம் வந்து பயன்படுத்தியிருக்காரு. மோடி அவர்களை வந்து வழக்கம் போல அவர் வந்து விமர்சிச்சிருக்காரு. வந்து தமிழ் மக்களுக்கு வந்து எதிராக வந்து செயல்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. தேர்தல் சமயத்தில் அதுவும் இப்போ இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் வந்து தள்ளி போகிற சமயத்தில் இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து பொதுமக்கள் இடத்துல எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க சார்? இது இப்போ மட்டும் அவர் சொல்லலை. கடந்த ஒரு 5-6 திமுக கூட்டணி தொடர்ந்து வெற்றி பெற்ற காலத்திலிருந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்ற காலத்திலிருந்தே அவர்கள் பாஜகவை விமர்சிப்பதற்கு இது ஒரு களமாகவும் பயன்படுத்துகிறார்கள். ஏன்னா பழைய அந்த காலகட்டத்தில் வந்து இருந்த விஷயங்களை மறந்து இப்பொழுது
புதுசாக தமிழ் மக்கள் மீது ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு சிறப்பு கவனம் செலுத்துகிறார். மத்திய ஆட்சி இங்கே என்னென்ன செய்கிறாங்க, அதாவது தமிழ் நாட்டிற்கு நிதி கொடுக்காம இருக்கிறது அல்லது பல கல்ச்சரல் அதாவது கலாச்சார விஷயங்களை பற்றி பேசுவது, ராகுல் காந்தியினுடைய பேச்சில் கொஞ்சம் மாற்றம் இருக்குது. கடந்த ஒரு 10 ஆண்டுகளாகவே வச்சுக்கலாம் அந்த டைமில். ஏன்னா அவர் வந்து இங்கே திமுக காங்கிரஸ் கூட்டணினால திமுகவுக்கு ஆதரவாகவும் இது இருக்கலாம். தமிழ் மக்கள் மீது, ஏன்னா காங்கிரஸுக்கு மிகப்பெரிய ஆதரவை திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து தமிழக மக்கள் ஆதரவு பெருவாரியாக கொடுப்பதனாலும் அந்த மக்களை நோக்கி ஒரு கவனம் செலுத்தும் விதமாக கூட இந்த அவர் பேச்சு அமைந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஓகே சார். பார்த்தீங்கன்னா வந்து தாவக கூட வந்து காங்கிரஸ் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்கன்னு ஒரு இடத்துல வந்து சொல்றாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா வந்து உண்மையாவே இவங்க வந்து கூட்டணிக்கு ட்ரை பண்ணாங்களா இல்லையான்றதே தெரியலையே சார். ஏன்னா வந்து செல்வ பெருந்தகை பார்த்தீங்கன்னா வந்து இந்த ராகுல் காந்தி, ஸ்டாலின் அவர்கள் தான் முடிவு எடுப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குலாம் இப்படிலாம் வந்து கூட்டணி குழப்பங்கள் இருக்கிறத வந்து மறைக்கிறாங்களா? அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் சொன்னது, இறுதி முடிவு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் மக்களவை கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள், இங்கே முதலமைச்சர் மற்றும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் முடிவெடுப்பார்கள் என்று சொல்வது கூற்று உண்மை. ஆனால் அதற்கிடையில் சில தலைவர்கள் அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப சொல்லி இருப்பதனால தான் இந்த பிரச்சனை வருது. ஏன்னா இவங்க வெளிப்படையாக இப்போ ஒரு கட்சி குழு தமிழக மேலிட பார்வையாளராக கிரீஷ் ஜோடங்கர்ன்றவரை அனௌன்ஸ் பண்ணி அறிவித்து அந்த குழு வந்து முதலமைச்சரையும் சந்திச்சிட்டாங்க. சந்திக்கும் போது கூட்டணி ஒரு சுமூகமாக இருக்க வேண்டும் என்றால் நிர்வாகிகளிடமும் அந்த குழுவிடம் வந்தால் கட்சி உறுப்பினர்கள் நிர்வாகிகள் வந்து கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும். வெளிப்படையாக இவர்கள் அவரவர் விருப்பத்தை, ஏன்னா ஒரு கட்சியில் வந்து ஜனநாயக முறைப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு கருத்து இருக்கும், எந்த கூட்டணி இவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத சொல்றதுக்கு உரிமை இருக்கு. அதே சமயம் முக்கிய தலைவர்கள் அல்லது முக்கிய நிர்வாகிகள் இது போல பத்திரிகைகளிலோ அல்லது வெளிப்படையாக பேசுவதன் மூலமாக அதில் ஒரு பிரச்சனை உருவாகிறதுக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக அமைந்துவிடும். ஆகையால் இப்போ பேசியிருப்பது தமிழக காங்கிரஸ் தலைவர் சொல்லியிருப்பது சரியான கூற்று. ஏன்னா தலைமை தான் முடிவு பண்ணும். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் காங்கிரஸில் எப்போவுமே வந்து ஒவ்வொரு தேர்தல் சமயங்களிலும் கருத்து சொல்வதற்கு ஒரு உரிமை கொடுத்திருக்கிறார்கள். அது சில மற்றவர்கள் விமர்சிக்கலாம், எப்படி என்றால் எப்படி இவங்க வந்து கட்சி கட்டுப்பாட்டை மீறி பேசுகிறார்கள் அல்லது கட்சியிலேருந்து கண்டிக்கலை. இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் மாநில கட்சிகளுக்கு கட்சி கட்டுப்பாடு வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும். தேசிய கட்சிகளில் பார்த்தீங்கன்னா சுதந்திரம் அதிகமாகவும் இருக்கும். உடனடியாக அவங்க இது மாதிரி பேசக்கூடாது. ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனை, இதுவும் பிரச்சனை தான். ஆனால் காங்கிரஸ் இதை வந்து பெருசாக யாரையும் கண்டித்தது மாதிரி இது வரைக்கும் எதுவும் வரல. ஆனால் இறுதி முடிவு வந்து இவர்கள் தான் எடுப்பாங்க. ஆனால் சில தொண்டர்கள் தாவேகா பக்கம் போகிறதுக்கு விருப்பம் தெரிவித்திருப்பதும் உண்மைதான். ஏன்னா அவங்க வந்து காங்கிரஸில் வந்து ஒரு சாரார் தாவேகா வந்து ஒரு வலிமையான கட்சியாக வரும், இவங்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும், அடுத்து உங்களுக்கு வந்து ஒரு எண்ணிக்கை, அதாவது தொகுதிகளுடைய எண்ணிக்கையை உயர்த்தி கொள்ளலாம், கட்சியினுடைய வாக்கு வங்கியவும் உயர்த்தலாம் அப்படி என்ற எண்ணம் இருக்கிறது. ஆனால் தேர்தலில் வெற்றி தோல்வியை வைத்துத்தான் கட்சி நீடிக்க முடியும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் திமுக கூட்டணி வலிமையான கூட்டணியாக இருக்கிறது, தொடர்ந்து வெற்றி கூட்டணியாக இருக்கிறது. இது வந்து எதிர்கட்சிகளே வந்து பார்த்தீங்கன்னா பொறாமைப்படும் அளவிற்கு இவர்கள் வந்து ஒரு வெற்றி கூட்டணியாக இருக்கிறார்கள். அது எப்போ உடையும், அந்த கூட்டணி உடையும் இப்போ உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா இப்போ வந்து ஒரு பக்கம் வந்து தாவேக்காக்கு போறதுக்கு சொல்றாங்க, செல்வ பெருந்தகை மாதிரியான ஆட்கள் வந்து திமுகவோட ஒன்றா இணையும், ஒன்ன எப்பவும் இருப்போம், வெற்றி கூட்டணி இந்த நீங்க சொன்ன மாதிரியே தான் சொல்லிட்டு இருக்காங்க. எதுவும் வாய்ப்பு இருக்கா உடையறதுக்கு? அதான் இருவேறு கருத்துக்கள் காங்கிரஸ் கட்சியினர் நிர்வாகிகளிடையே இருப்பது உண்மை. அவர்கள் வெளிப்படையாக பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் இது எப்போ, ஏன்னா இது வந்து காலம் வந்து முடிவெடுக்கக்கூடிய காலமா என்பது எனக்கு தெரியவில்லை. நான் வந்து அரசியலை ஒரு 30 வருஷமா கூர்ந்து பார்ப்பவன் என்ற முறையில் கடைசி காலகட்டத்தில் முடிவெடுக்கிற எந்த ஒரு கட்சிக்கும் பெரிய பலன் கிடைக்காது. ஏன்னா ஒரு கீழே களத்தில் வந்து இப்போ தலைவர்கள் முடிவெடுப்பாங்க, அது போய் களத்தில் எதிரொலிக்கணும், தொண்டர்களிடையே ஒரு இணக்கமான சூழ்நிலை நிலவாது.
அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இரு பெரும் கட்சிகளுமே வந்து நாட்டில் மிக மூத்த கட்சிகள். இரு கட்சிகளுமே வந்து தமிழ்நாட்டிலையும் சரி, அவங்க தேசிய அளவிலும் சரி, எல்லாருமே வந்து அரசியல் நன்றாக அறிந்தவர்கள். இது வந்து என்னுடைய பார்வையில் வந்து ஒரு கூட்டணி பேரத்தை, ஏன்னா சீட்டு கம்மியாக ஒதுக்கிடுவாங்க, நமக்கு வந்து தொகுதிகளினுடைய எண்ணிக்கை குறைய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற ஒரு தகவலும் வெளியில் வந்ததுனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கூட, ஏன்னா தொகுதியை அதிகப்படுத்தி வாங்குறதுக்கான ஒரு முயற்சியாக கூட இருக்கலாம். அது அவங்க கொஞ்சம் பயங்காட்டி கட்சியுடைய பார்க்கலான்ற மாதிரியா சார்? இருக்கலாம். ஏன்னா இதுவரை ஆப்ஷன் இல்லை, ஒரு சாய்ஸ் தேர்வாக மற்ற கட்சி இல்லை. ஆனால் இப்போ இப்போ ஒரு ஒரு சாய்ஸ் விஜய் இருக்கு. வந்திருக்கு. ஏன்னா முன்னாலெல்லாம் வந்து எப்பவுமே இருதுருவ அரசியல் தான் நடந்திருக்கிறது. விஜய் வந்திருப்பதனால் சில சலசலப்பு இருக்கிறது, அது உண்மை. ஆனால் அது வேறு எந்த அளவுக்கு வாக்குகளை பெற தேர்தலுக்கு பிறகுதான் நம்மளால சொல்ல முடியும். எல்லாரும் இதுவரைக்கும் நம்ம பல கட்சிகள் வந்து புதுசாக வந்திருக்கு, அவங்க பெர்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு லிமிட்டில் தான் வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு பொது கட்சிகளும் ஒரு 10% தாண்டி எந்த கட்சியும் ரீச் பண்ண முடியல. அந்த மாதிரி சூழ்நிலையில் விஜய் அவர்கள் எப்படி இந்த எலெக்ஷனில் வந்து வாக்குகளை கவருவார்? அவங்களுக்கும் போதிய கால அவகாசம் இல்லை என்று தான் தோன்றுகிறது. 2 வருடம் என்பது ஒரு கட்சிக்கு வந்து மக்களை முழுவதுமாக இருக்க, ஒரு இளைஞர் கூட்டம், ஒரு அதீத இளைஞர் கூட்டம் இருப்பது உண்மை. ஆனால் இளைஞர் வாக்குகள் வந்து மொத்தமாக அவர்களுக்கு மட்டுமே போகுன்றது சொல்ல முடியாது. எல்லா கட்சியிலும் இளைஞர்கள் இருக்கார்கள். அடுத்து பாரம்பரிய கட்சிகள் அதிமுக, திமுக, அந்த வாக்குகளை வந்து அந்தந்த கட்சிக்கு தான் போடுவாங்க அவங்க வீட்டில். அது வந்து ஒரு பாரம்பரியமாக இருக்குது, இது நம்ம கட்சி அப்படின்னு. இவர் புதுசாக வந்திருக்காரு, எப்படி அதுக்கு வாக்குகளை கவர்வார் என்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால தான் காங்கிரஸ் வந்து இதை வந்து ஒரு பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்று நினைக்கிறேன் நான். ஓகே சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக தான் வந்து சிபிஐ கேஸ் வச்சு விஜயை வந்து மிரட்டி பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரியான அழுத்தங்கள் வந்து கொடுக்குறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க சார். இது வந்து உண்மையாகவே அழுத்தம் கொடுக்கப்படுகிறதா? பத்திரிகையாளர் வட்டாரத்தில் என்ன பேசுகிறாங்க சார்? அதாவது சிபிஐ இந்த நேரத்தில் அழைத்திருப்பது என்பது தான் இது ஒரு சந்தேகத்தை கிளப்புகிறது. ஆனால் நாம் வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி, அது அரசியலமைப்பு படி அமைக்கப்பட்டுள்ள நிறுவனங்களை நாம் வந்து சந்தேகப்படுவதற்கு வாய்ப்பு, ஏன்னா நம்பிக்கை இழந்து விடுவோம். ஆனால் நேரம் காலம், எந்த காலகட்டத்தில் விசாரணைக்காக கூப்பிடுகிறார்கள், ப்ளஸ் அதை தாண்டி அவருடைய படம் எப்படி இதுவரைக்கும் நம்ம கேள்விப்பட்டதில்லை. ஒரு படத்தை வந்து இவ்வளவு ஏதாவது ஒரு சரி செய்து அதை வெளியிட்டு விடுவார்கள். சிறு பிரச்சனை இருந்தால் கூட அதை சிக்கலை தீர்த்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 2-3 நாளில் வந்து படம் வெளியாவதற்கான வழிவகை செய்து விடுவார்கள். ஆனால் இதில் வந்து ஒரு புரிதலாக தான் இருக்குது. ஏன்னா அப்படி என்ன இருக்குன்னு தெரியல. ஏன்னா தெளிவாக சொல்லலை. மத்திய அரசும் இப்போ தனி நீதிபதி வந்து உத்தரவு போட்ட உடனே இம்மிடியட்டாக 1/2 மணி நேரத்தில் அதை முக்கியத்துவம் வாய்ந்த சாலிசிட்டர் ஜெனரல் அவர்களே உடனடியாக அப்பியர் ஆகி இதுக்கு வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. அதாவது மேல்முறையீடு செஞ்சுருக்காங்க. ஏன்னா தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்து வருகிறார்கள். அதனால் இது ரெண்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்குமோ? பராசக்தி படத்துக்கும் தான் தராம இருந்தாங்க இருந்தது. ஆனால் அது சில காட்சிகளை வந்து அது வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. ஏன்னா கொடுக்கும்போதே சில காட்சிகளை, ஏன்னா இது வேணாம் அந்த மாதிரி, ஏன்னா ரொம்ப அதிகப்படுத்தி தெரியுது. மிதமிஞ்சிய வசனங்கள், சில வசனங்களை கட் செய்து அல்லது மியூட் செய்து அவர்கள் வந்து அதை வெளியிட அனுமதித்து இருக்கிறார்கள். ஆனால் அது பொதுவாக மத்திய அரசுக்கோ அல்லது மத்திய ஆட்சிக்கு ஒரு எதிரான கருத்துக்களை பரப்புவது போல தான் இருக்கிறது. ஒரு சில நேரம் அது பீரியட் ஃபிலிம்னால இப்போ உள்ள ஆட்சியாளர்கள் அந்த காலகட்டத்தை சொல்லியிருக்கிறாங்க, இது நம்மளை பெருசாக பாதிக்காது அப்படின்னு நினச்சி கூட இதை அனுமதித்திருக்கலாமா, அல்லது விதிமுறைகளுக்கு உட்பட்டு அதை எந்த வசனங்களை நீக்க வேண்டுமோ அதை படக்குழுவினர் வந்து ஒத்துக்கொண்டு நீக்கிவிட்டதால் அனுமதித்திருக்கிறார்கள் என்பதைத்தான் நம் இந்த சூழ்நிலையில் புரிந்து கொள்ள முடியும். ஓகே சார். இப்போ வந்து அதிமுக கூட்டணிக்கு பார்த்தீங்கன்னா பாமக அன்புமணி வந்திருக்காரு, ஆனால் ராமதாஸ் வரலை. அதிமுக கூட்டணிக்கு ராமதாஸ் வருவாரா இல்லை திமுக கூட்டணிக்கு போவாரான்ற இந்த கேள்வி வந்து ரொம்பவே பேசுபொருளாக இருக்குது சமீப காலத்தில். என்ன கதை சார் அது? இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து ஒரு அன்புமணி பக்கம் இளைஞர்கள், பெண்கள் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியில் பெரும்பாலான நிர்வாகிகள் இவர் பக்கம்தான் வந்து ஆதரவை வெளிப்படுத்தியிருக்காங்க. அதனால் அவருக்கு தான் வந்து தேர்தல் ஆணையமும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கான அங்கீகாரத்தை கொடுத்துள்ளது. யார் தலைவர் என்பதில் பிரச்சனை வந்தபோது இவர் தலைவர்னு சின்னமும் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதனால் அதுதான் வலிமையான இது.
நேற்று செய்தியாளர்களிடம் பேசும்போது டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் பேசும்போதும் இதை சொல்லியிருக்காரு. நான் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்கிறேன், விலகல் இன்னும் அப்படின்னு சொல்லி ஒரு புது செய்தி தான் இது. ஆல்ரெடி இருக்கிறாங்க, இருந்தது தான். கடந்த தேர்தலில் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இணைந்து போட்டிட்டாங்க. அந்த ஸ்டேட்டஸ் கியோவை மெயின்டைன் பண்ணி சொல்லியிருக்காரு. இப்போ தான் வந்து ஏதோ சம் டர்ன், ஏன்னா பரவலாக பேசப்படுது. ஆனால் அவர் வந்து மற்ற கூட்டணிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு குறைவு. அதை தாண்டி காங்கிரஸ் திமுக கூட்டணியில் காங்கிரசினுடைய முடிவை எதிர்பார்த்து சில கட்சிகள் அவர்களுடைய நிலையை வந்து அறிவிக்காமலே தாமதமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தேமுதிக, ஏன்னா அவங்களுக்கு வந்து டிசைட் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் மாநாட்டில் அறிவிப்போம்னு சொல்லிட்டாங்க. ஒரு 3 மாதத்துக்கு முன்பே அதை தெரிவித்து விட்டார்கள். ஆனால் முடிவு எடுத்தாச்சு, நாங்கள் வந்து வெயிட் பண்ணி தான் நாங்கள் வந்து பப்ளிஷ் சொல்லுவோம். வெளியில் சொல்கிறது நாங்கள் மட்டும் ஏன் அவசரமாக சொல்லணும் அப்படின்ற ஒரு தொனியில் அந்த கட்சியினுடைய தலைவர் சொல்லியிருக்காங்க. அதை பார்க்கும்போது நேற்று இது ஒரு முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. இவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இது போல சொன்னது, அதாவது தேசிய ஜனநாயகம் இருக்கிறோம், அதுக்கு ஒவ்வொரு கூட்டணி கட்சி தலைமையும் மற்ற முக்கிய கட்சிகளும் முயற்சி எடுப்பாங்க. ஏன்னா கூட்டணி வலிமைப்படுத்துவதற்கு எல்லா தலைவர்களையும், சின்ன சின்ன கட்சி தலைவர்களை கூட ஒருங்கிணைப்பது. ஏன்னா முக்கியமான தேர்தல் இது. இந்த தேர்தல் கொஞ்சம் வித்தியாசமான தேர்தல். கடந்த 2-3 தேர்தலாகவே எப்படி சூழ்நிலை நிலவுதுன்னா, வாக்கு வித்தியாசம் ரொம்ப கணிசமாக குறைஞ்சிருக்கு. கடந்த முறை வந்து 2 கூட்டணி, அதிமுக திமுக கூட்டணிகள் இரண்டுமே சமபலத்தோடு தான் மோதினாங்க. அரித்மெட்டிக் படி பார்த்தீங்கன்னா 2 கூட்டணியுமே சமபலமாக இருந்தது. அதனால் ஆனால் 10 வருடம் ஆளுங்கட்சியாக இருந்ததுனால அதிமுகவுக்கு ஒரு சிறு பின்னடைவு தான். நல்ல வெற்றி பெற்றாங்க. சில தொகுதிகளில் வந்து ஒரு சின்ன சின்ன இதனால வாக்குகள் ரொம்ப 1000 வாக்குகள் 2000 வாக்குகள் குறைந்த வாக்கு வித்தியாசத்துல தான் தோல்வியை தழுவினார்கள். அதனால வாக்குகள் என்பது மிக முக்கியம். 1000 வாக்குகளோ 200 வாக்குகளோ, அதால் அனைத்து கட்சிகளுமே ஒவ்வொரு கூட்டணிக்கும் முக்கியம். கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதை சரி செய்து கூட்டணிகளை இணைப்பதற்கு வேலைகள் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதை 2 கட்சியுமே வந்து பெரிதளவில் பண்ணுவாங்க. விஜய் கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக போட்டியிடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க முதல் தேர்தல்னால ஓட்டு இருக்கு, அவங்களுடைய அவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன மாதிரியான நம்ம வந்து வாக்குகளை பெற போகிறோம், அதை வைத்து தான் அடுத்த கட்ட நகர்வுக்காக அவங்க தயாராவாங்க. இந்த தேர்தல் என்பது ஒரு கணிசமான வாக்குகளை பெறுவதற்காக அவர்கள் வந்து முயற்சி செய்கிறார்கள். அதை தாண்டி தொண்டர்களை உற்சாகப்படுத்தணும், நாம தான் ஆட்சிக்கு வரணும் அப்படின்றது எல்லா கட்சிகளும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பேசியது உண்மைதான். ஆனால் உண்மை நிலவரம் அவரவர் கட்சிகளுக்கு தெரியும். அதுக்கான எல்லா கட்சிகளுமே வந்து ஒரு கணிசமான வாக்குகளை வாங்கி நாம் வந்து அந்த கட்சியின் தலைமைகள் அல்லது பெரிய கட்சியினுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் அப்படின்றதுல குறிப்பாக இருப்பாங்க. ஆனால் அதில் விஜய் வந்து ஒரு சற்று வேறுபாடாக என்னென்னா, அவர் முதலமைச்சர் வேட்பாளர்களால் முதல்ல வந்து கணிசமான வாக்குகளை இளைஞர்களிடம் மற்ற பிரிவினரிடம் வாங்குவதற்காக முயற்சி செய்வார். ஓகே சார். பார்த்தீங்கன்னா இந்த காங்கிரஸை மையப்படுத்தி தான் சொன்னீங்க, அவங்களோட முடிவு என்னன்றதுக்காக தான் எல்லா கட்சிகளும் வெயிட் பண்றாங்க. ஒருவேளை வந்து தாவேகாக்கு போனா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இப்போ வந்து தேமுதிக மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் எல்லாம் வந்து அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா? எல்லா கட்சிகளுமே அதுக்காக தான் வெயிட் பண்றாங்களா? அவங்க வெயிட் பண்றது எதற்காக அப்படின்னா, இப்போ இது வின்னிங் காம்பினேஷனாக இருந்திருக்கு. தேமுதிக அதிமுகவும் வெற்றி பெற்றா கூட அந்த ஆட்சி அமைக்கக்கூடியது அல்லது பார்லிமெண்ட்டில் வந்து முழுமையான வெற்றியை பெறுவது இது திமுக கூட்டணிக்கு சாத்தியம் ஆகியிருக்கு. இந்த கட்சிகள் நீண்ட நாட்களாக தொடர் தோல்வியில் இருப்பதனால கூட ஒரு மனதளவில் அவங்க கட்சி தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் என்னென்னா, ஒரு வின்னிங் காம்பினேஷனில் இடம் பெற்றால் ஒரு மீண்டும், ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு உற்சாகம் கிடைக்கும். எப்பயுமே ஒரு கட்சி வந்து தொடர்ந்து தோல்வி அணியிலேயோ அல்லது தோல்வியில் இருக்கும்போது ஒரு உற்சாக குறைவு இருக்கும். ஆனால் அவர்கள் எப்படியாவது நம்ம வெற்றி பெற வேண்டும், ஏன்னா கட்சியினுடைய அங்கீகாரத்தை. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா திமுக ஆட்சி மேல இருக்க அதிருப்தியால வந்து மக்கள் வந்து தனியா பிரிஞ்சு இருக்குது. அவங்களோட வெளிப்பாடுகள், இந்த ப்ரொட்டஸ்ட் இந்த மாதிரி நடக்கிறது எல்லாமே வந்து தெரியுது இல்ல சார். அப்போ வந்து அவங்களோட முடிவு வந்து இப்போ ஒரு கட்சியா பாத்தீங்கன்னா தேமுதிக இந்த மாதிரியும் யோசிப்பாங்களே, அதிருப்தி வந்து மக்கள் மத்தியில எப்படி இருக்கு அப்படின்றதையும் யோசிப்பாங்க தானே? அதாவது எந்த ஒரு ஆட்சியுமா விமர்சனம் இருக்கும், அதிருப்தி இருக்கும். ஏன்னா அனைத்து தரப்பு மக்களையும்
ஒரு ஆட்சி செய்ய கட்சி முழுமையாக திருப்திப்படுத்துவது என்பது இயலாத ஒன்றாக இருக்கு. ஆனால் முடிந்தளவு நலத்திட்டங்களும் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் என்ன பார்த்தீங்கன்னா, நலத்திட்டங்களை எப்பயுமே முழுமையாக செய்து விடுவார்கள். 2 பேருக்கும் வந்து குறை பெருசாக கிடையாது. அவரவர் பார்வையில் அவங்க கொஞ்சம் நாங்கள் பெட்டராக பண்ணியிருக்கோம் அப்படின்றது ஒன்றா இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் 2 கட்சியுமே சேர்ந்து தான், நான் பொதுப்படையாக சொல்கிறேன்றதுக்காக கிடையாது, அதிமுக திமுக 2 கட்சிகளுமே எப்பொழுதும் வந்து மக்களுக்கு ஒரு நன்மை செய்வதை நோக்கி 2 பேரும் ஒரே கொள்கை, எந்த ஒரு இதுலையும் வேறுபாடு கிடையாது. ஒரு சில இதில் மட்டும் அது எதுன்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஆனால் மக்களை நோக்கி செல்லும் பொழுது 2 பேரும் ஒரே மாதிரியான செயல்பாடுகள். ஒரு சிலர் அவங்கவுங்களுக்கு தெரியலாம் நாங்கள் பெட்டராக பண்ணுறோம் அப்படின்றது. ஆனால் திட்டங்களை தீட்டுவதும் எல்லாரும் அந்த உதவிகள் செய்வதும் மக்களுக்கு வந்து எது தேவை என்பதை செய்வதில் 2 பேருமே வந்து போட்டி போட்டு தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அதிருப்தி என்பது ஒரு பிரிவினருக்கு எப்பயுமே ஆளுங்கட்சிக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அதிருப்தி இருப்பதும் உண்மை. ஆனால் இந்த போராட்டங்கள் என்பதும் எப்பொழுதுமே நீங்கள் ஒன்றை கவனிக்கணும், எந்த ஆட்சி நடக்கும்போதும் கடைசி காலகட்டங்களில் தேர்தல் நேரத்தில், ஏன்னா சில கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. ஏன்னா ஆட்சியாளர்கள் வந்து எப்படின்னா அவங்களும் அப்போ தான் கவனிப்பாங்க உங்கள் கோரிக்கையை. அதனால அனைத்து தரப்பு மக்களும் இப்போ அவங்க போராட்டம் பண்ணுறது ஆசிரியர்களுக்கும் அது நியாயமான கோரிக்கை தான். அதை ஏன் ஆளுங்கட்சி அதை வந்து குறிப்பாக கவனித்து அவங்களுக்கான ஒரு நிவாரணத்தை கொடுக்க வேண்டும். ஏன்னா சொன்னவங்க தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதை தான் ஆசிரியர்களும் அதை வந்து கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள், தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி. ஆனால் அது முடிவு எடுப்பாங்கன்னு நம்புகிறேன். நல்ல முடிவு கிடைக்கும் ஆசிரியர்களுக்கான. தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள், தூய்மை பணியாளர்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதில் உள்ள சிக்கல் என்ன என்பதை அரசு அதை கவனித்து அவர்களுக்கான நிவாரணத்தையும் அது கோரிக்கைக்கு செவி சாய்ப்பார்கள் என்று நம்புகிறேன். ஆனால் அதிருப்தி என்பது இருக்கும். அதே மாதிரி கூட்டணி பலம் தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னா, ஒரு அரித்மெட்டிக் கால்குலேஷன்ஸில் தான் கடந்த 2-3 தேர்தலாக 2011 தேர்தலிலிருந்து ஒரு அரித்மெட்டிக் காம்பினேஷன்ஸில் தான் வந்து வெற்றி என்பது நிர்ணயிக்கப்படுகிறது, தீர்மானிக்கப்படுகிறது. காங்கிரஸ்ல பாத்தீங்கன்னா வந்து எம்எல்ஏக்கள்லாம் வந்து சைலண்டா இருக்க மாதிரி இருக்கு. எம்பிக்கள் மட்டுமே வந்து இந்த கூட்டணி விவகாரங்கள்ல வந்து ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. என்ன கதை சார்? என்ன எதுனா பிரச்சனை போகுதா? இல்லை, அதுதான் இப்போ வந்து இவங்க வந்து எம்எல்ஏக்கள் வந்து இப்போ நடக்க இருப்பது சட்டமன்ற தேர்தல். எல்லாரும் திரும்பவும் சீட்டு தொகுதிகளை பெற்று எம்எல்ஏ தேர்தலில் வெற்றி பெற்று உறுப்பினராக வேண்டும் என்பது எல்லாருக்கும் ஒரு விருப்பமாக இருக்கும். அதே சமயம் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் எம்பிக்கள் அவங்களுக்கு வந்து ஒரு விருப்பம் இருக்கலாம். ஏன்னா அவங்க வந்து இப்போ கருத்து வெளிப்படையாக தெரிவிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. எம்எல்ஏக்கள் தெரிவிக்கும் போது திரும்ப, ஏன்னா அந்த கூட்டணியில் வந்து திரும்ப தேர்தலை சந்தித்தால் அதில் வந்து எப்படி நமக்கான ஒரு ஆதரவு கிடைக்கும், அதனால் கூட அவங்க வந்து சைலண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை தவிர்த்து ஒரே ஒரு இப்போ எம்எல்ஏ இருக்கிறவர், அவர் கன்னியாகுமரி மாவட்டம் தமிழக காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் மட்டும் இவங்களுடைய கருத்தை வழிமொழிந்திருந்தார். நம்ம எம்எல்ஏக்கன்றது பொதுவாக சொல்கிறதுனால இதை மட்டும் சொல்கிறேன். ஒருத்தர் மட்டும் அதுக்கு என்ன அவருக்கு கருத்தை வெளிப்படையாக தெரிவிக்கல. ஆமாம், விருப்பம் அவங்க சொல்கிறது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு என்ன சொன்னார்னா ஒரு ஆதரவான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருந்தார். அதை தவிர்த்து ஒவ்வொரு காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் வந்து ஒரு முன்னாள் தலைவர் EVKS இளங்கோவன் கடந்த தேர்தலின் போதே சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாருன்னா, எம்பிக்கள் நீங்கள் வந்து ஜெயிச்சு உறுப்பினர் ஆகிட்டீங்க, அடுத்தடுத்த நிலையில் உள்ள நிர்வாகிகளும் உறுப்பினர்கள் ஆகணும், அவங்க இடத்த பெறணும், அதுக்காக நீங்கள் மேலே போயிட்டீங்கன்றதுக்காக இதை விமர்சனம் பண்ணி இந்த இதை கலைத்து விடாதீர்கள் அப்படின்னு ஒரு அறிவுரை வழங்கியிருந்தார் மூத்த காங்கிரஸ் தலைவர். அந்த கூற்றுப்படியும் என்னன்னா, கூட்டணி மாறுவது என்பது அவர்களது உரிமை. ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட கால அளவிற்கு முன்பே முடிவெடுத்து விட்டால், வேண்டாம் என்று முடிவெடுத்து விட்டால் அப்படி செல்வது கூட்டணிக்கும் நல்லது, கட்சிக்கும் நல்லது. ஏன்னா அடுத்த கூட்டணியில் போகும்போது அது உள்ள அங்கே வந்து ஜெல் ஆகணும், கெமிஸ்ட்ரி அப்போ தான் ஒர்க் அவுட் ஆகும். தொண்டர்கள் வந்து நார்மலாக டக்குன்னு டிரான்ஸ்ஃபர் ஆகிட மாட்டாங்க. ஏன்னா நீண்ட காலமாக இந்த கூட்டணி இருக்கிறதுனால அவங்க உள்ள நல்லா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பாங்க. பிரிந்தாலோ அல்லது கசப்பு ஏற்பட்டு மீண்டும் இணைந்தாலோ அது ஒரு பாதிப்பை, சிறிய அளவிலாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்.
என்பது என்னுடைய கருத்து. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.